ஹதரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய நேசர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 7 விஷயங்களை கட்டளையாக பிறப்பித்தார்கள். ஒன்று, மிஸ்கீன்களின் மீது அன்பு கொண்டு அவர்களிடம் நெருங்கி இருக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு. இரண்டாவது, உலக விஷயத்தில் எனக்கு கீழிருப்பவரை நான் கவனிக்க வேண்டும், எனக்கு மேலிருப்பவரை கவனிக்கலாகாது என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3, சுற்றத்தாரை சேர்ந்திருக்க வேண்டும், அவர்கள் வெறுத்திட்ட போதிலும் சரியே என்று சொன்னார்கள். 4, எவரிடமும் எதையும் யாசகம் கேட்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 5, உண்மையே கூற வேண்டும், அது பிறருக்கு கசப்பாக இருந்தாலும் சரியே என்றார்கள். 6, அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றும் விஷயத்தில் பழிப்பவர்களுடைய பழிப்பை பயப்படக்கூடாது என்று எச்சரித்தார்கள், கட்டளையிட்டார்கள். 7, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை அதிகமாக கூற வேண்டும், ஏனெனில் அது அரிஷின் கீழ் உள்ள புதையலாகும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டதற்கு பிறகு இந்த 7 விஷயங்களையும் நான் எப்பொழுதும் தவறவிடவில்லை என்று அறிவிக்கின்றார்கள் ஹதரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கிடைக்கப்பெற்ற இந்த நல்லுபதேசத்தை நாமும் கடைபிடிப்போம். அதிகமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கிற தஸ்பீஹை உச்சரிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக.